சமீபத்தில் பெங்களூருவில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஹிந்தி மொழி இருப்பதாக சொல்லி கன்னட ரக்ஷண வேதிகை அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதனை அடுத்து அந்த மாநில முதல்வர் சித்தராமையா இனி மெட்ரோ ரயில் நிலையங்களில் இந்தி மொழி இருக்காது என்று பிரதமருக்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழலில் தமிழகத்திலும் அதே போன்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இந்தி மொழிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற தமிழகத்தில் தற்பொழுது மெட்ரோ ரயில் நிலையங்களில் இந்தி மொழி இருப்பதாக மும்மொழி கொள்கை கடைபிடிக்கப்படுவதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்த பின்னணி விவரங்களை சார்ந்த தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போது ரயில் நிறுத்தங்களில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் ரயில் நிலைய பெயர்கள் ரயில் நிற்குமிடத்தின் இருபுறங்களில் மட்டும் வைக்கப்பட்டது. எனினும் இந்தி எழுத்துக்கள் தேவையற்றது என்ற கருத்து ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சேவை தொடங்கப்பட்ட விமான நிலையம், சின்னமலை வழித்தட ரயில் நிலையங்கள் மற்றும் கடந்த மே மாதம் சேவை தொடங்கப்பட்ட திருமங்கலம் நேரு பூங்கா வழித்தடத்தில் உள்ள ரயில் நிலையங்களின் பெயர் பலகைகளில் இந்தி மொழியில் எழுதப்படவில்லை. தமிழகத்தில் ஒரு சில ரயில் நிலையங்களில் மும்மொழி கொள்கையையும் மற்ற ரயில் நிலையங்களில் இருமொழி கொள்கையையும் மெட்ரோ ரயில் நிறுவனம் கடைபிடிப்பது தேவையற்றது என தெரிவிக்கின்றனர் பயணிகள். கோயம்பேடுலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் இருக்குது. வெளி சைடில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி போர்டு எல்லாம் எதுவுமே இல்லை, இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. அதே நம்ம உள் சைடு உள்ளே போனோன்னா, ட்ரெயின் ஏறும்போது உள் சைடு போனோன்னா உள் சைடில் வந்து ஹிந்தி போர்டு எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. இந்த வழித்தடத்தில் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி. மெட்ரோ ஸ்டேஷனில் ஹிந்தி வந்து தேவையே இல்லை. ஏன்னா இங்கே பெரும்பாலும் எல்லாருமே வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் இதுதான் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து பேசும் மொழியாக இருக்குது. அதனால் வந்து ஹிந்தி வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து அவசியம் கிடையாது. அவங்க ஸ்டேட்டில் எப்படி வைக்கிறாங்க, ஹிந்தி இங்கிலீஷ். ஸோ நம்மளும் தமிழ் இங்கிலீஷ் இருக்க ஹிந்தியை எடுத்துகிட்டு அதில் வைக்காமல் விட்டதை அப்படியே வைக்காமலே விட்டுறலாம். ஒரு இடத்துக்கு ஹிந்தி தேவை, ஒரு இடத்துக்கு ஹிந்தி தேவை இல்லாமல் அவங்க வச்சுருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. பட் என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றா தான் நான் நினைக்கிறேன். சார் அப்படி ஃபோர்ஸ்னா ஸ்கூலில் ஏன் சார் ஹிந்தி வைக்க மாட்டேங்கிறீங்க? ஸ்கூலில் தமிழ் இங்கிலீஷ் தான். சின்ன வயசுலேருந்தே ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. அப்புறம் ஏங்க ஹிந்தி கொண்டு வரீங்க? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்குது, ஹிந்தியே இல்லை. இங்கே வந்து ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்காக இருக்கோமா இல்லை வடநாட்டுக்காக இருக்கோமா? அதே நேரத்தில் சென்னையில் இருக்கும் வடமாநில மக்கள் தங்களுக்கு இந்தி மொழியில் அறிவிப்பு பலகைகள் இருப்பது வசதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். Hindi should be there because most of the people constitute from the northern area, so they are not able to understand English also. Because most of the people who come here, it is not necessary that they are literate only, so they will understand only Hindi. So it will be quite good if it is in Hindi also. Because Tamil Nadu is a very cultural state. We respect their culture. Even I too respect their culture. I like Tamil Nadu very much. But we should go for some kind of changes, because if we adopt changes, then only we will have some kind of progress towards the development of the nation. ஒரு நாளைக்கு சுமார் 1.5 லட்சம் பயணிகள் பயணிக்கும் வசதி கொண்ட மெட்ரோ ரயில்களில் சுமார் 10 முதல் 15,000 பேர் வரையே பயணிப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் மிகச்சொற்ப வடமாநில பயணிகளுக்காக மட்டும் இந்தி தேவை என கருதினால் ஏன் அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்தி மொழியில் அறிவிப்பு பலகை வைக்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.